உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து கேட்பாங்க மேரேஜ் பண்ணும்போது வந்து உன்னால நார்மலா இருக்க முடியுமா? உன்னால வந்து இப்ப நாங்க வந்து கை கோத்துட்டு போவோம். என் ஹஸ்பண்ட் என்ன தூக்குவாரு. உன்னால முடியுமான்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. அப்படின்னு அப்போ யார் கேட்குறா? அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் கேட்டுருக்காங்க. அதுக்காகவே வந்து நான் வந்து ஒய்ஃப வந்து தூக்கி வந்து ஒரு வீடியோ போட்டு அவங்களுக்கு அனுப்பிச்சு ஓ! அப்படியா? ஹேண்ட்லெஸ் ட்ரம்மர் சார் அவங்க. சரி. ஹேண்ட்லெஸ் ட்ரம்மர் சார். ஹேண்ட்லெஸ் ட்ரம்மரா? ஆமா சார். ஓ! ஓகே. ஆமா. இதிலேயே வந்து ஸ்டிக்க வந்து கட்டி வந்து நான் வந்து ட்ரம்ஸ் வாசிப்பேன் சார். உண்மையில ரொம்ப பிரமாதமா இருந்தது ஆக்சுவலா. இவர் வந்து ப்ரொஃபஷனலாவும் கூட ட்ரம்ஸ் பண்ணிட்டுருக்காரு. இவருக்கு உதவி பண்ணணும்னு இல்ல. இவரோட திறமை உங்களுக்கு பிடித்திருந்து உங்களுக்கு இவரை யூஸ் பண்ணிக்கணும். கண்டிப்பாக ஒரு நிகழ்ச்சியில இவர் ட்ரம்ஸ் வாசிச்சா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, இவரோட கான்டாக்ட்ட நம்ம டீமை கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக குடுப்பாங்க. உங்களோட நிகழ்ச்சியில இவருக்கு வாய்ப்பு குடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, தவறாம கால் பண்ணுங்க. இவரு என்னோட ஹஸ்பண்ட். இவருக்கு கண்ணு தெரியாது, காது கேட்காது. டெஃப் பிளைண்ட் இவரோட ஓ! கண்டிஷன். ஓகே, ஓகே. சார் வணக்கம் சார். வணக்கம். என் பேர் மிரண்டா தாம்கின்சன். பிறக்கும்போது எனக்கு விஷன் ப்ராப்ளம் வந்துச்சு. ஆனால் வயசு ஆக ஆக எனக்கு இயரிங் ப்ராப்ளம். நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க சார்? நிறைய பேருக்கு வந்து முட்டுக்காடில் NIPNDல ஒர்க் பண்ணுறேன். நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஃபார் த எம்பவர்மெண்ட் ஆஃப் மல்டிபிள் டிசபிலிட்டிஸ். முட்டுக்காடில் மல்டிபிள் டிசபிலிட்டிஸ்க்காக எனக்கு இந்த ப்ராப்ளம் மல்டிபிள் லெக்சராக ஒர்க் பண்ணுறேன். இவரோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நம்மள மாதிரி உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் தான். எல்லாத்துக்கும். எல்லாருமே இந்த டிஃப்ரெண்ட் ஏபிள் பீப்புளுக்கு நடத்தலை, நம்மள மாதிரி உள்ளவங்களுக்கு பிஎட் அண்ட் எம்எட் நடத்துகிறாரு. எல்லாரோட ஸ்டூடெண்ட்ஸ் இத்தனை வருஷத்தில் இவரோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பாஸ் இவரோட சப்ஜெக்டில். ஆமாம், அது இவரோட கிரெடிட்டு. டெஃப் பிளைண்டுன்றது இங்கே யாருக்குமே தெரியாது. ஒன்று பிளைண்டுன்றது கேட்டகரி இருக்குது, டம் அண்ட் டெஃப்ன்றது கேட்டகரி நிறைய பேருக்கு இருக்குது. தான் தெரியும். ஒன்று பார்வையில குறைபாடு இருக்கவங்க, இன்னொன்று காதுல சில குறைபாடு இருக்கவங்க தான் தெரியும். இந்த டெஃப் பிளைண்டுன்றது நான் வந்து படிக்கும் போது 2016 தான் ஒரு லா பாஸ் ஆச்சு, RPWD ஆக்ட். அதில் தான் 21 டிசபிலிட்டி இருக்குது. அதில் நான் இந்த டெஃப் பிளைண்டுன்றது ப்ரீஃபாக தான் படிச்சிருக்கேன், எனக்கு ஃபுல்லாலாம் தெரியாது. அந்த டைமில் தான் எங்களோட டிபார்ட்மெண்ட் வந்து ஒவ்வொரு இயருமே ஒரு இன்டர்ன்ஷிப் அனுப்புவாங்க. அப்போ தான் நான் இவரை மீட் பண்ணேன். அப்போ தான் இவர் பிஎட் பண்ணிகிட்டு இருந்தார்.